السلام عليكم ورحمة الله وبركاته. சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக இந்த புகைவாசிகளுடைய சம்பவத்தை நாம் பார்த்துட்டு வரோம். அதில் இறுதி கட்டமாக அந்த வரலாறை எப்படி மக்களுக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான், கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவு என்ன அப்படின்றத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். 21வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَكَذَلِكَ أَرْسَلْنَا عَلَيْهِمْ لِيَعْلَمُوا أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا إِذْ يَتَنَازَعُونَ بَيْنَهُمْ أَمْرَهُمْ فَقَالُوا بُنُوا عَلَيْهِمْ بُنْيَانًا رَبُّهُمْ أَعْلَمُ بِهِمْ قَالَ الَّذِينَ غَضَبُوا عَلَى أَمْرِهِمْ لَنَتَّخِذَنَّ عَلَيْهِمْ مَسْجِدًا. அல்லாஹ்வின் வாக்கு உண்மை என்பதையும் உலகம் அழியும் நேரமானது எந்த சந்தேகமும் இல்லாதது என்பதையும் அவ்வூரில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறே குகைவாசிகளான அவர்களை வெளிப்படுத்தினோம். அவர்களின் விஷயத்தில் அம்மக்கள் தமக்கிடையே தர்க்கித்துக் கொண்ட போது அவர்கள் மீது ஒரு கட்டடத்தை கட்டுங்கள், அவர்களை பற்றி அவர்களின் இறைவனே நன்கறிந்தவன் என்று சிலர் கூறினர். அவர்கள் மீது ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்துவோம் என்று அவர்களின் விஷயத்தில் மிகைத்தவர்கள் கூறினர். இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் உள்ள ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு படிப்பனையாக இந்த ஒரு ஒற்றை வசனம் இருக்கு. என்னன்னு சொன்னா, அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன பதிவு செய்கிறான்னா, அல்லாஹ் குகைவாசிகளை எழுப்பி அந்த குகைவாசிகள் உள்ள ஒரு நபரை ஊருக்கு அனுப்புறாங்க. எதுக்கு ஊருக்கு அனுப்புறாங்கன்னா, ஏதாவது சாப்பிடுவதற்கு பொருள் வாங்கிட்டு வர. அப்படி சொல்லி அனுப்பும் போது என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பற்றி வெளியே சொல்லிட வேணாம், நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களை அடிப்பாங்க, கல்லால் எரிந்து கொன்றுவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய மார்க்கத்துக்கு உங்களை இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இவங்க போகும்போது அங்க உள்ள நிலைமையே வேற. ஏன்னா பல வருடங்கள் எல்லாம் உறங்க செய்து திரும்ப அனுப்பி இருக்கும் போது அவர்கள் தங்களுடைய இறை மறுப்பு கொள்கையிலிருந்து மாறிட்டாங்க. ஆனா மாறினாலும் அவர்களுடைய சிந்தனை இன்னும் சரியா மாறல. அதான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய